அருகில் உள்ள திருவக்கரை என்ற பகுதியில் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பழமையான ஒரு தொன்மையான ஒரு நாகரிகமும் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு சூழலும் இங்கு காணப்படுகின்றது. இந்த பகுதியை நாம் உற்று நோக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஆறு ஒன்று இதில் ஓடிக்கொண்டிருக்கும் சூழலில் அங்கு இருந்த மணல் கூழாங்கற்கள் போன்ற அந்த ஆற்றில் இருந்ததை ஒரு பாறையாக உருமாறி இருப்பது எப்படி என்று நாம் நோக்கும் காலத்தில் ஒரு எரிமலை குழம்பானது திடீரென்று வெடிப்பு ஏற்பட்டு அந்த வெடிப்பினுடைய சூழலில் வந்த அந்த லாவா என்ற எரிமலை குழம்பானது இந்த புதிய பாறை வடிவங்களை ஏற்படுத்தி இருப்பது போன்று ஒரு தன்மையானது இங்கு காணப்படுகின்றது. அதற்கு உதாரணமாக இந்த குகை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மரமானது மிக தொன்மையான மரமானது மரப்பாலம் போன்றே காணப்படுகின்றது. இது கல் மரம் என்று அழைக்கப்படுகின்றது. இது பாறை போன்றே இருக்கும், ஆனால் இது மரம். இந்த மரம் கல்லாக மாறுவதற்கான காரணம் என்பது இந்த லாவாவானது எரிமலை குழம்பு லாவாவானது இந்த மரத்தின் மீது ஒரு பூச்சாக அப்படியே குழம்பாக ஏற்பட்ட சூழலில் காலப்போக்கில் தொடர்ச்சியான இயற்கை சிதைவு மற்றும் மழை காரணத்தினால் மேலிருந்த அந்த மரத்திற்கு மேலிருந்த அந்த லாவாவானது கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கப்பட்டு இந்த மரமானது அப்படியே அதனுடைய உருவத்திலேயே இருக்கின்றது. இப்படித்தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சிகப்பு கணவாய் போன்று இருக்கக்கூடிய இந்த ரெட் ராக் கேவ் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் ரெட் ராக் கேவ் என்று சொல்லக்கூடிய இந்த சிகப்பு பாறை குகையானது இந்த பகுதியில் தமிழருடைய பண்டைய நாகரிகத்தை சுமார் 2 கோடி ஆண்டுகள் சொல்கிறார்கள். அதை தாண்டியும் இருக்கலாம், ஆனால் அதுக்கு குறைந்த பாடாக இது தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு மிக தொன்மையான நாகரிகத்தினுடைய எச்சமானது இந்த தமிழகத்தில் உள்ள திருவக்கரையில் இருக்கிறது என்பது மிக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தமிழருடைய நாகரிகத்தை உலகத்திற்கே பறைசாட்டக்கூடிய ஒரு அருமையான இடமாக இது காட்சியளிக்கின்றது. இதைத்தான் இப்பொழுது நாம் வீடியோவில் இதை பதிவு செய்து இதனுடைய வரலாற்று இப்படித்தான் இருக்கலாம் என்று நாம் ஒரு அனுமானிப்பில் கூறியிருந்தாலும் இந்த அனுமானம் என்பது உங்களுடைய அறிவுக்கு பொருத்தமாக நீங்கள் ஆய்வு செய்யும் பொழுது புரிந்து கொள்ள முடியும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். சங்கராபரணி யாரும் பக்கத்தில் இருக்குது. இந்த நாகரிகம் என்பது இதன் அருகிலேயே ஓடக்கூடிய சங்கராபரணி நதி என்பது இந்த நாகரிகத்தினுடைய தொட்டிலாக இருக்கின்றது. இந்த நதியானது செஞ்சி மலைப்பகுதிகளிலிருந்து உருவாகி இதன் வழியாக செல்கிறது. இந்த பகுதியில்தான் இந்த வரலாற்று எச்சங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன என்பது நம் தமிழர்களுக்குரிய மிகப்பெரிய சிறப்பாக அமைந்துள்ளது என்பதை நாம் பதிவு செய்கின்றோம். உலகின் பழமையான கல்மரம்